ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு த சீரியல் நேரம். இன்றைக்கி 259 எபிசோடில் பார்ட் 1 தான் பார்க்க போகிறோம். எடுத்த உடனே அந்த பார்கவியையும் ஜீவானந்தத்தையும் காட்டுறாங்க. அவங்க நதியில் அங்கிட்டு இங்கிட்டு மாறி ஓடிக்கிட்டே இருக்காங்க. ஜீவானந்தத்துக்கு சைடில் குண்டடிப்பட்டிருக்கு அந்த இதயத்துக்கு மேலே. அதனால் என்னால் நடக்க முடியலவோ, என்னால் முடியல, நீ எப்படியாவது தப்பிச்சு போயிரு அப்படின்னு சொன்ன உடனே பார்கவி சொல்கிறாங்க, இல்லை சார், நீங்கள் இல்லாமல் என்னால் போகவே முடியாது, நான் போகவே மாட்டேன், எப்படியாவது நீங்கள் கூட வாங்க, என்னால் தனியாலாம் போக முடியாது, நீங்கள் எப்படியாவது கூட வரணும், என்னால் தானே உங்களுக்கு இந்த மாதிரி ஆச்சு, வேணாம் சார் அப்படின்னு சொல்லி இவங்க ஃபீல் பண்ணி பேசிகிட்டே இருக்காங்க. பார்கவி, நான் சொன்னால் புரிஞ்சுக்க, உனக்கு புரிய மாட்டேது, நீ சீக்கிரம் போ, எனக்கு எதனாலும் பரவாயில்ல, நீ கிளம்புன்னு. இல்லை சார், நான் போகவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, சரி, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரேன், ஆனால் இதயத்தில் பட்டிருந்தால் இந்நேரம் செத்துருப்பேன், இதயத்தில் படாமல் கொஞ்சம் தள்ளிப்பட்டிருக்கிறதுனால கொஞ்சம் இருக்குது, என்னால் முடிஞ்ச அளவுக்கு வரேன், ஆனால் எங்கே முடியலையோ அதுக்கப்புறம் நீ எப்படியாவது என்னை விட்டுட்டு போயிரு, நான் வர வெயிட் பண்ண வேண்டாம், எனக்கு என்னால் ஆனாலும் பரவாயில்ல, உன்னுடைய ஆசை நிறைவேறணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னு. சரி, ஓகே சார், வாங்கன்னு சொல்லிட்டு அப்படி கூப்பிட்டு போயிட்டே இருக்காங்க. அது போயிட்டே இருக்கும்போது அதை காமிச்சிட்டே இருக்காங்க. அதுக்கு அடுத்த உடனேவும் ஜனனி காரில் போயிட்டுருக்கிறது காமிக்கிறாங்க. ஜனனி அப்படி உடனே சக்திக்கு ஃபோன் போட்டு, என்ன சக்தி, ஹாஸ்பிட்டலில் என்னாச்சு, என்ன ப்ராப்ளம் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே, இல்லை ஹாஸ்பிட்டலில் எதுவும் பிரச்சனை கிடையாது, ஹாஸ்பிட்டலில் உள்ள எல்லா ஸ்டாஃப்ட்டையும் கேட்டு பார்த்துட்டேன், யாருமே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லவே இல்லை, எனக்கு என்ன டவுட்னா, அப்போ ஹாஸ்பிட்டல்லேருந்து யாருமே ஃபோன் பண்ணி சொல்லலைன்ற போது அப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணது யார், ஏன் அவன் எனக்கு இந்த மாதிரி சொல்லணும் அப்படின்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே, சரி ஜனனி, அதை நான் பார்த்துக்கிறேன், நீ என்ன எங்கே பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொன்னேன். நான் ஜீவானந்தத்தையும் பார்கவையும் கூப்பிட போயிட்டுருக்கேன் அப்படின்னா, ஜனனி, நீ எதுவும் தனியாக போகாத, நீயே ஒரு வாரமாக சாப்பிடாம அங்கிட்டு டென்ஷனில் இருக்க, நானும் கூட வரேன் அப்படின்னு சொன்னோன்னே, இல்லை சக்தி, நான் ஆல்ரெடி பாதி தூரம் வந்துட்டேன், அதனால் நீ எதுவும் என்னை பற்றி கவலைப்படாத, நான் பார்த்துக்கிறேன், மண்டபத்தில் ரெண்டு அக்காவும் நந்தினி அக்காவும் இருக்காங்க, நான் பார்த்தேன், நீ அது அக்கா எப்படி இருக்காங்க அதை பாரு, அண்ணி எப்படி இருக்காங்கன்னு சொல்லி கேட்டோன்னே, அவங்க நல்லா தான் இருக்காங்க, பார்கவியும் கூட இருக்கா, தர்ஷினியும் கூட இருக்கா, போலீஸும் கூட இருக்குது, பிரச்சனை என்னன்னு தெரியும், அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அப்படின்னு சொன்னோன்னே, ஒருவேளை அவங்க நம்மளை பிரிக்கிறதுக்காக சதித்திட்டம் போட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்களோ அப்படின்னு சொல்லி சக்தி சொல்கிறாப்புல. ஆமாம், அந்த மாதிரி தான் இருக்கலாம். சரி, எது எப்படியோ நீங்கள் ஹாஸ்பிட்டலில் இரு சக்தி, நான் அவங்கள போய் கூப்பிட்டு வந்துடுறேன், அங்கே மண்டபத்தில் என்ன நடக்குதுன்னு பார்க்குறதுக்கு ரெண்டு அக்காவும் அங்கே இருக்காங்க, ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அதனால் சரி, ஓகே, சரி ஜனனி, நீ பார்த்து போயிட்டு வா, எதனாலும் இந்த சமயத்தில் நான் கூட வந்திருக்கணும், பட்டு பரவாயில்ல, நீ போய் இருந்தாலும் பார்த்து கவனமாக போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறாங்க. வச்சுட்டோடனே அவருக்கு ஜனனி போயிட்டுருக்கும்போது அப்படியே தண்ணி தவிச்சிச்சு, உடனே இடையில இறங்கி ஒரு தண்ணி பாட்டில் வாங்கி தண்ணி குடிச்சிட்ருக்கா. அதுக்கப்புறம் மண்டபத்தை காமிக்கிறாங்க. மண்டபத்தில் அம்மாவும் ஆதிகுணசேகரனும் ஒரு உட்காந்துருக்கு பேசிகிட்ருக்காங்க. என்னப்பா, சீக்கிரமே உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வேலை முடிஞ்சிடும்ல, எதுக்கு இப்படி இழுத்தடிச்சிட்ருக்க அப்படின்னா, அம்மா, நான் தப்பு பண்ணுவேன், ஆனால் என்கிட்ட யாரும் தப்பாக நடக்கக்கூடாது, சரியா, அதனால் எவனுக்கு பயந்துக்கிட்டு நான் கல்யாணத்தை முன்னாடி பண்ண மாட்டேன். அந்த சமயம் பார்த்து அறிவு கட்சி நேரம் என்ன மாமா, இந்த மாதிரி உங்கள் பையன் இந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கேன், செஞ்சுட்டே இருக்கேன் அப்படின்னா, எந்நேரம் பார்த்தாலும் புலம்பிக்கிட்டே இருக்கேன், உனக்கெல்லாம் அறிவே இல்லையா, உனக்கெல்லாம் எவன் அறிவு கட்சின்னு பேர் வச்சது அப்படின்னு சொல்லி குணசேகரன் கத்துறாப்புல. உடனே கதிரி அண்ணன், இந்த மாதிரி தர்ஷன் மேக்கப் போடுறதுக்கு விட மாட்டேறானே, மேக்கப் போட மாட்டேன் அப்படின்னா, என்னத்தை மேக்கப் போட பாருங்கள், இருக்கிற முறை கட்ட போதும், ஒன்றும் மேக்கப்லாம் தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை அப்படின்னு சொன்னோடனே, தர்ஷனை கல்யாணம் பண்ணிக்க போகிற அந்த அறிவு கரிசியோட தங்கச்சி அன்பு கரிசி அவள் வந்தோடனே, அக்கா, எனக்கு இந்த ஆர்டிஸ்ட் எனக்கு பிடிக்கவே இல்லை, எனக்கு வேறு ஆர்டிஸ்ட் தான் வேணும், இது நல்லாவே போட மாட்டாங்க, செய்ய மாட்டாங்கன்னு சொன்னோடனே, உடனே அறிவு கரிசி குணசேகரனை பார்த்து கேட்குறாங்க, மாமா, இந்த கல்யாணத்தை நீங்கள் சிம்பிளாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை சிறப்பாக பண்ணணும்னு நினைக்கிறீங்களா, என்ன அறிவு இந்த மாதிரி பேசுகிற, சிறப்பாக சிம்பிளாலாம் கிடையாது, சிறப்பாக பெருசாக தான் பண்ணணும் அப்படின்னு சொன்னோன்னே, சரி, எனக்கு மேக்கப் ஆர்டிஸ்ட் இது வெளியில் தான் போய் பார்க்கணும், இவங்க நல்லா இல்லை அப்படின்னு சொன்னோன்னே, சரி ஓகே, போயிட்டு வாங்க அப்படின்னு சொன்னோன்னே, கரிகாலை சொல்கிறான், நம்ம காமெடி பீஸ் கரிகாலை என்ன சொல்கிறான் அப்படின்னா, ஏக்கா, அப்போ எப்பயும் போல் வழக்கமாக போகிற கடைக்கு போயிடாத, நல்லா இருக்காது, வேறு கடைக்கு பார்த்துப்போ, அதெல்லாம் எனக்கு தெரியும், நீ பார்த்துக்க, சரியா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னோன்னே, சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. இதோடைய இந்த பார்ட் 1 முடிஞ்சு. இன்னும் இதுக்கு அடுத்து பார்ட் 2ல் பார்கவிக்கும் ஜீவானந்தத்துக்கும் என்ன ஆச்சு ஏதாச்சு அப்படின்றது, அடுத்து அந்த ஜனனி அவங்கள போய் பார்த்து தேடி பிடிச்சாங்களா இல்லையா, இல்லை போலீஸ் அவங்கள பிடிச்சிட்டாங்களா, என்ன ஏது அப்படின்றத பார்ட் 2ல் சொல்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சீரியல் நேரம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.